Dear students, in this class we are going to study elevation of boiling point. கொதிநிலை உயர்வு. The qualitative properties one of the qualitative properties வந்து elevation of boiling point. தொகைசார் பண்புகளில் ஒரு முக்கியமான தொகைசார் பண்பு வந்து கொதிநிலை உயர்வு. இந்த கொதிநிலை உயர்வு elevation of boiling point பார்க்கறதுக்கு முன்னாடி what is boiling point அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ boiling point அப்படிங்கிறது the temperature at which the vapor pressure of a liquid is equal to atmospheric pressure is called boiling point. எந்த டெம்பரேச்சரில் வந்து ஒரு லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகுதோ அதை நம்ம பாயிலிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஒரு நீர்மத்தின் ஆவி அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாகும் வெப்பநிலை கொதிநிலை எனப்படும். இப்போது ஒரு கண்டெய்னர் இருக்குது, இதில் ஒரு லிக்விட் வச்சுருக்கிறோம். மேலே என்ன இருக்கும்? வேப்பர் மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த வேப்பர் மாலிகுல்ஸுக்குன்னு ஒரு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். வெளியில் இருக்கிறது என்னது? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். வெளியில் இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை காட்டியும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் வந்து குறைவாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we are going to heat. இந்த லிக்விடை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹீட் பண்ண போகிறோம். வெளியில் இருக்கிறது வளிமண்டல அழுத்தம், உள்ளுக்குள்ளே இருக்க வந்து அந்த நீர்மத்தினுடைய ஆவி அழுத்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நீர்மத்தை வந்து வெப்பப்படுத்த போகிறோம். அந்த நீர்மத்தை வெப்பப்படுத்தும் போது நாங்கள் ஆவியாதல் அதிகமாகும். எவாப்ரேஷன் வில் பி இன்க்ரீஸ்ட். இந்த எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னாகும்? நம்பர் ஆஃப் வேப்பர் மாலிகுல்ஸ் வில் ஆல்சோ பி இன்க்ரீஸ்ட். ஆவியாதல் அதிகரிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ஆவி மூலக்கூறோட எண்ணிக்கை என்னாகும்? அதிகரிக்கும். இஃப் தி நம்பர் ஆஃப் வேப்பர் மாலிகுல்ஸ் இன்க்ரீசஸ், தி வேப்பர் ப்ரெஷர் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஆவி மூலக்கூறுகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஆவி அழுத்தம்னாகும் அதிகரிக்கும். இப்படி கண்டினியூஸாக இங்கே இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகிட்டே போய் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். வெப்பப்படுத்த என்னாகும்? ஆவி மூலக்கூறோட எண்ணிக்கை அதிகமாகும், அதனால் ஆவி அழுத்தம் அதிகமாகும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி அழுத்தம் வெளியில் இருக்கக்கூடிய வளிமண்டல அழுத்தமும் சமமாக இருக்கும். எந்த டெம்பரேச்சரில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக அதை நம்ம பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எந்த வெப்பநிலையில் ஒரு நீர்மத்தின் ஆவி அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாவதோ அதை வந்து நம்ம கொதிநிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ரெஷர் குக்கர் அது எப்படி ஒர்க் பண்ணுது? இப்போ ப்ரெஷர் குக்கரில் வெயிட் போட்டு மூடிடுறோம். ஹீட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்க வேப்பர் மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆகிட்டே இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வேப்பர் மாலிகுல்ஸ் இன்க்ரீஸ் எது இன்க்ரீஸ் ஆகும்? வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷரும் வெளியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகும். அதனால் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? ஹீட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படி தொடர்ந்து ஹீட் பண்ணும்போது வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை காட்டிலும் உள்ளுக்குள்ளே இருக்க ப்ரெஷர் என்ன செய்யும்? அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது தான் அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த வேப்பர் மாலிகுல்ஸ் வந்து அந்த விசிலை தூக்கிட்டு அந்த வெயிட்டை தூக்கிட்டு என்ன செய்யுது? வெளியில் வருது. எது வரைக்கும் அந்த விசில் சவுண்டு கேட்குது? இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய வேப்பர் மாலிகுல்ஸ் தான் வெளியில் போனதுக்கப்புறம் திரும்பவும் ஆகும். வெளியில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ஈக்குவல் ஆகும்போது அந்த வெயிட் வந்து திரும்பவும் பல இடத்துக்கு வந்துடும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணோம்னா திருப்பி ஆகும் எகைன் வேப்பர் மாலிகுல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ப்ரெஷரை காட்டிலும் அதிகமாகிடும். எவ்வளவு வேப்பர் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கோ அது என்ன செஞ்சிடும்? வெளியில் போயிடும். திரும்பவும் வெயிட் என்ன செஞ்சிடும்? பழைய இடத்துக்கு வந்துடும். இந்த பிரின்சிபல் தான் குக்கரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு எந்த டெம்பரேச்சரில் ஈக்குவல் ஆகுதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா பாயிலிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். எந்த வெப்பநிலையில் ஒரு நீர்மத்தின் ஆவி அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாகுதோ அதை என்ன சொல்கிறோம்? கொதிநிலைன்னு சொல்கிறோம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி சொல்யூஷன் இஸ் லெஸ் தென் தி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி சால்வெண்ட். இப்போ இது பியூர் சால்வெண்ட்டோடைய வேப்பர்னு வச்சுக்கிறோம். இப்போது இதில் சொல்யூட் போட்டு டிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேப்பர் மாலிகுல்ஸ் இந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கு நடுவில் என்ன இருக்கும்? ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். கரைபொருளுக்கும் கரைப்பானுக்கு நடுவில் ஒரு இடையீடு இருக்கும். அந்த இடையீடு இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய வேப்பர் மாலிகுல்ஸோட அளவு என்ன எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். அப்போ சால்வெண்ட்டை ஹீட் பண்ணதை காட்டிலையும் அதிகமான டெம்பரேச்சர் ஹீட் பண்ணால் தான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆக முடியும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆக முடியும். இப்போ இது மாதிரி வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு சால்வெண்ட்டு. இப்போ வந்து சொல்யூஷனாக மாறிடுச்சு அப்படின்னா இவ்வளோ தான் வேப்பர் மாலிகுல்ஸ் இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் கூட வேப்பர் மாலிகுல்ஸ் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. இதில் கூட வேப்பர் மாலிகுல்ஸ் எப்படி இருக்குது? குறைவாக இருக்குது.
உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி அழுத்தம் வெளியில் இருக்கக்கூடிய வளிமண்டல அழுத்தத்துக்கு சமமாக இருக்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எதை அதிகமான டெம்பரேச்சர் ஹீட் பண்ண வேண்டியிருக்கும், இதைத்தான் ஹீட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இதில் வேப்பர் மாலிகுல்ஸ் எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. எதனால் குறைஞ்சிச்சு? சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் நடுவில் கூடிய இன்ட்ராக்ஷனால், கரைபொருளுக்கும் கரைப்பானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடையீடு காரணமாக இங்கே வேப்பர் வந்து குறைஞ்சிரும். அதனால் சால்வெண்ட்டை காட்டிலையும் சொல்யூஷனுக்கு வந்து இன்னும் அதிகமாக ஹீட் பண்ணணும். அப்போ இதை காட்டிலும் என்னோடய பாயிலிங் பாயிண்ட் என்ன செஞ்சிடும், அதிகமாகிடும். இதை காட்டிலும் இதுக்கு வேப்பர் ப்ரெஷர் குறையிறதுனால, கரைப்பானை விட கரைசலோட ஆவி அழுத்தம் குறையிறதுனால கொதிநிலை இதை காட்டில் இது என்ன செஞ்சிருதுன்னா அதிகமாகிடுது. வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் லெஸ் than தி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி சால்வெண்ட். கரைசலின் ஆவி அழுத்தம் கரைப்பானின் ஆவி அழுத்தத்தை விட குறைவு. வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் லெஸ் than வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி சால்வெண்ட். இங்கே சொன்னோம் இல்லையா, இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. இது வந்து சால்வெண்ட், இதுன்னு சொல்யூஷன். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட், இந்த கரைப்பானுடைய கொதிநிலை எப்படி வச்சுருக்கோம், T0B அப்படின்னு வச்சுருக்கிறோம். கரைசலுடைய ஆவி அழுத்தம், கரைசலுடைய கொதிநிலை, பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் என்ன வச்சுருக்கோம், TBன்னு வச்சுருக்கிறோம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன பார்த்தோம், T0Bயை காட்டிலும் TB எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ TB இஸ் கிரேட்டர் தேன் T0B. இது கரைசல், இதுன்னு கரைப்பான். இது சொல்யூஷன், இதுன்னு சால்வெண்ட். இப்போ சொல்யூஷனுடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து சால்வெண்ட் பாயிலிங் பாயிண்ட் காட்டிலும் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். டெல்டா TB இஸ் ஈக்குவல் டு TB மைனஸ் T0B. தட் இஸ் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சால்வெண்ட். அதாவது கரைசலுடைய கொதிநிலை மைனஸ் கரைப்பானுடைய கொதிநிலை. இப்போ வந்து இந்த எலிவேஷன் இருக்கு இல்லையா, சால்வெண்ட்டை காட்டிலையும் சொல்யூஷனுடைய பாயிலிங் பாயிண்ட் ரைஸ் ஆகிறத ஒரு கிராஃபில் பார்க்க போகிறோம். அதாவது கரைப்பானுடைய கொதிநிலையை விட கரைசலுடைய கொதிநிலை அதிகமாகிறத கிராஃப் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணியிருக்கோம், டெம்பரேச்சர் போட்டிருக்கோம். 0, 40, 80 இது மாதிரி டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ரெஷர், அதை வந்து அட்மாஸ்பியரில் டினோட் பண்ணியிருக்கிறோம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், நார்மலான அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா அது 1 atm. சரி, நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், டெம்பரேச்சர் கூட கூட வேப்பர் ப்ரெஷர் வந்து கூடும். as the temperature increases vapor pressure increases. வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஆவி அழுத்தம் அதிகரிக்கிறது. இப்போ வந்து ஒரு பியூர் சால்வெண்ட் எடுத்தோம்னா இந்த கிராஃப் இது மாதிரி இப்படி வேப்பர் ப்ரெஷர் ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், the temperature at which the vapor pressure is equal to the atmospheric pressure. atmospheric pressure அது 1. அப்போ இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுது. இதுக்கு நேரம் போட்டு பார்த்தோம்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா அந்த சொல்யூஷனுடைய பாயிலிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாயிண்ட் வந்து இட் வில் டினோட் தி பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் தட் சால்வெண்ட். அந்த கரைப்பானுடைய கொதிநிலை வந்து இந்த புள்ளி வந்து குறிக்கும். இப்போ இது வந்து சால்வெண்ட்டுக்கு. இப்போ என்ன பண்ணிட்டோம், சொல்யூட் ஆட் பண்ணி இது சொல்யூஷனாக மாற்றிட்டோம். இப்போ வழக்கம் போல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, வேப்பர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இந்த 1 அட்மாஸ்பியர் எந்த இடத்துல மீட் பண்ணுது, இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுது. அப்போ இதுதான் என்னது, இங்கேருந்து இதுக்கு நேர் லைன் போட்டு பார்த்தோம்னா இதுதான் என்னது பாயிலிங் பாயிண்ட். இது சால்வெண்ட்டோடைய பாயிலிங் பாயிண்ட், இது வந்து சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட். இப்போ ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குது, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலை ஏற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சால்வெண்ட்டை காட்டிலையும் ஒரு சொல்யூஷனுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குது, அதிகமாகிறத இந்த கிராஃப் வந்து குறிக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டா TB, எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலை உயர்வு அப்படின்னு சொல்கிறோம். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலை உயர்வு, அது எப்படி குறிச்சிருக்கோம், டெல்டா TB அப்படின்னு குறிச்சிருக்கிறோம். டெல்டா Tங்கிற வந்து எலிவேஷன், பிங்கிறது பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலை உயர்வு. இது எதை பொறுத்திருக்கும்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோலாலிட்டி ஆஃப் தி சொல்யூஷன். கரைசலினுடைய மோலாலிட்டி அதை பொறுத்திருக்கு. ஈக்குவல் டு போட்டால் என்ன செய்யணும், ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து KB. இந்த KBக்கு பேர் வந்து மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட், மோலால் கொதிநிலை ஏற்ற மாறிலி, அல்லது ஆங்கிலத்தில் எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட். இந்த M வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். சொல்யூஷனுடைய மோலாலிட்டி 1 அப்படின்னா டெல்டா TBக்கு சமமாக இருக்கும், KBக்கு சமமாக இருக்கும். இஃப் M ஈக்குவல் டு 1, டெல்டா TB ஈக்குவல் டு KB. மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் வந்து எதுக்கு சமமாயிருது, எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு சமமாகுது. ஸோ மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் எப்படி டிஃபைன் பண்ணலாம், நம்ம
மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் இஸ் தி எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் 1 மோலால் சொல்யூஷன். ஒரு மோலால் கரைசலுடைய கொதிநிலை உயர்வு கொதிநிலையற்ற மாறிலிக்கு சமம். அதனுடைய யூனிட் வந்து கெல்வின், கிலோகிராம், மோல் பவர் -1 இதனுடைய யூனிட். இப்போ டெல்டா டிபி ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், கேபி இன்ட்டு எம். எம்முங்கிற என்ன சொன்னோம், மோலாலிட்டி அப்படின்னு சொன்னோம். மோலாலிட்டி அப்படிங்கிற என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் 1 கிலோகிராம் ஆஃப் தி சால்வெண்ட். 1 கிலோகிராம் கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருளினுடைய மோல்களின் எண்ணிக்கை. அப்போ மோலாலிட்டி ஃபார்முலா என்ன இருக்கும், எம் ஈக்குவல் டு என்பி பை டபிள்யூஏ. என்பி அப்படிங்கிற என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட், கரைபொருளுடைய மோல்களின் எண்ணிக்கை. டபிள்யூஏங்கிற என்னது, வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கிலோகிராம், கரைப்பானுடைய நிறை எதில் சொல்லணும், கிலோகிராமில் சொல்லணும். அப்போ இந்த டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எம்மில் இந்த எம்முக்கு பல சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எம்முக்கு பல என்ன பண்ணியிருக்கோம், எம்முக்கு பல என்பி பை டபிள்யூஇ. பட் என்பிங்கிற என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட், கரைபொருளுடைய மோல்கள் எண்ணிக்கை எக்ஸாமாக இருக்கும். மாஸ் ஆஃப் தி சொல்யூட் பை மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட், கரைபொருளுடைய நிறை பை கரைபொருளுடைய மோலார் நிறை. இப்போ இதை எதுக்கு பல பண்ண போகிறோம், என்பிக்கு பல போட போகிறோம். therefore டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி. இந்த என்பிக்கு பல என்ன போட்டோம், டபிள்யூபி பை எம்பி. ஆல்ரெடி என்ன இருக்குது ஃபார்முலாவில், இந்த டபிள்யூஏ இருக்குது, இந்த டபிள்யூஏ இங்கே போட்டோம். ஸோ டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி. இந்த என்பிக்கு பல அது போட்டோம், டபிள்யூபி பை எம்பி. இங்கே இந்த டபிள்யூஏ அப்படியே போட்டுக்கிட்டோம். சப்போஸ் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நம்ம டெல்டா டிபி கண்டுபிடிக்கலாம். அது மெத்தட்ஸ் இருக்குது, நம்ம சிலபஸில் கொடுக்கல. பட் என்ன இருக்குன்னா, எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு காட்ரல் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மெத்தட் படி எது கண்டுபிடிச்சிடலாம், டெல்டா டிபி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் டெல்டா டிபி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, கேபின்னது ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட்டுக்கு வந்து கேபி வந்து கான்ஸ்டன்ட், ஒரு குறிப்பிட்ட கரைப்பானுக்கு கேபி என்பது ஒரு மாறிலி. இதெல்லாம் நமக்கு டபிள்யூபி அப்படிங்கிற என்னது, எவ்வளவு சொல்யூட் வந்து நம்ம டிசால்வ் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும், எவ்வளோ கரைபொருளில் கரைச்சிருக்கோங்கன்னு டபிள்யூபி தெரியும். டபிள்யூஏங்கிறது எவ்வளோ வாட்டர் சால்வெண்ட் தான், அது எவ்வளோ வாட்டர் எடுத்துருக்கிறோம், இல்லை எந்த சால்வெண்ட் எடுத்துருக்கோமோ அதனோட வெயிட், அப்போ அதுவும் தெரியும், டபிள்யூஏ தெரியும். இப்போ இது மட்டும் தெரியாது, எம்பி மட்டும் தெரியாது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எம்பி மேலே போயிட்டு டெல்டா டிபி வந்து கீழே வந்துடும். therefore எம்பி மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு டபிள்யூபி பை டெல்டா டிபி இன்ட்டு டபிள்யூஏ. இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா, ஒரு சொல்யூட்டுடைய மோலார் மாஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு சம் கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 53 இருக்குது, தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 56 இருக்குது. 0.75 gram of an unknown substance is dissolved in 200 gram of water. If the elevation of boiling point is 0.15 Kelvin and the molar elevation constant is 7.5 Kelvin kilogram mole power -1, then calculate the molar mass of the unknown substance. 0.75 கிராம் நிறைவுடைய பெயர் தெரியாத சேர்மமானது 200 கிராம் நீரில் கரைக்கப்படுகிறது. கொதிநிலை ஏற்ற மதிப்பு 0.15 கெல்வின் மற்றும் மோலால் கொதிநிலை ஏற்ற மாறிலி 7.5 கெல்வின் கிலோகிராம் மோல் பவர் -1 எனில் அந்த சேர்மத்தின் மோலார் நிறையை கணக்கிடுக. இப்போ இந்த சம்மில் இருந்து முதல்ல என்னென்னலாம் நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். டபிள்யூபி அது வெயிட் ஆஃப் தி சொல்யூட், கரைபொருளினுடைய நிறை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.75 கிராம் கொடுத்துருக்குறாங்க. அது எதில் டிசால்வ் பண்ணியிருக்கோம், வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ வாட்டருங்கிற என்னது, சால்வெண்ட், அதாவது கரைப்பான். அதை எப்படி வச்சுக்கிற போகிறோம், டபிள்யூஏன்னு வச்சுக்கிறோம். எத்தனை கிராம் கொடுத்துருக்காங்க, 200 கிராம். வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட் எதில் சொல்லணும்னா கிலோகிராமில் சொல்லணும். ஸோ கிலோகிராம் மாற்றும்போது 0.2 கிலோகிராம் அப்படின்னு வரும். தென் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலை ஏற்றம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.15 கெல்வின் கொடுத்துருக்குறாங்க. கேபி எப்ளியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட், மோலால் கொதிநிலை ஏற்ற மாறிலி மதிப்பு வந்து 7.5 கெல்வின் கிலோகிராம் மோல் பவர் -1 கொடுத்துருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட், கரைபொருளுடைய மோலார் நிறை கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபைனல் ஃபார்முலா வந்து நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுலேருந்து டெரைவ் பண்ணிடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு. டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி இன்டி எம், இது நமக்கு தெரியும். மோலாலிட்டிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வெயிட் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட் பை வெயிட் ஆஃப் தி சால்வெண்ட், கரைபொருளுடைய மோல்களின் எண்ணிக்கை பை கரைப்பானுடைய நிறை கிலோகிராமில், இது போட்டோம். அடுத்து என்பிக்கு பதில் என்ன பண்ணணும், டபிள்யூபி பை எம்பி, கரைபொருளின் நிறை பை கரைபொருளினுடைய மோலார் நிறை, அவ்வளோதான்.
முதல்ல கேபி இன்ட்டு எம், எம்முக்கு பதிலாக ஆகணும் என் பை டபிள்யூ, என்னுக்கு பதிலாக ஆகணும் டபிள்யூ பி பை எம்பி போட்டணும். நமக்கு என்ன வேணும், எம்பி வேணும், இதை அங்கிட்டு கொண்டு போயிட்டு டெல்டா டிபி என்ன வந்துட்டோம், கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். கேபி என்ன கொடுத்துருக்குறாங்க 7.5, டபிள்யூபி எவ்வளவு 0.75 கிராம், அடுத்து டெல்டா டிபி எவ்வளவு 0.15 கெல்வின், தென் டபிள்யூஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.2 கிலோகிராம். இதை போட்டுட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரணும் 187.5 கிராம் மோல் பவர் -1 வரும். தேங்க்யூ.